சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். காகங்களை கவனித்து பாருங்கள். லூக்கா 12:24 அடிப்படையாக வைத்து முதலாவது ஒரு காகத்தை, வேதம் சொல்லுகிற காகத்தை தியானித்தோம், கவலைப்படாத காகங்கள். இரண்டாவது ஒரு காகத்தை தியானித்து வருகிறோம், ஆதியாகமம் 8:7, பேழைக்குள் இருந்த காகம். பேழை என்பது அநேக ஆவிக்குரிய காரியங்களை அர்த்தப்படுத்தும். ஆனால் சபை என்ற பேழை என்று சொல்லி மையப்படுத்தி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. சத்தியத்தை நீங்கள் அறியணும், கற்றுக்கொள்ளணும். ஒன்னையும் கூட்டினா இத்தனை, ரெண்டுன்னு தெரிஞ்சாதான், கூட்டினாதான் 2 வரும்னு தெரியும். கழிச்சுக்கிட்டு எனக்கு ஏன் 2 வரல, 10 வருஷம் கோயிலுக்கு போகிறேன் ஐயா, நான் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறேன். ஆமாம், ஓகே, நீங்கள் ஒன்னையும் கூட்டுறதுக்கு போல கழிச்சுட்டுலாம் இருக்கிறீங்க, தெரியலையே உங்களுக்கு கூட்டணும்னு. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏசாயா 5:13, ஓசியா 4:6. இயேசு சொன்னார் யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பு தேவ ஜனமே, சர்ச்சுக்கு போறீங்க, ரொம்ப நல்லது. பாடல் பாடுறீங்க, ரொம்ப நல்லது. கை தட்டுறீங்க, எழும்புறீங்க, உட்காருறீங்க, ஓகே, எல்லாம் ரைட், தேவைதான். ஆனால் சத்தியத்தை அறியணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ற ஜெபத்தெல்லாம் கவனித்து பாருங்கள். அவன் ஜெபமே வித்தியாசமா இருக்கும். நாம் இன்றைக்கு மகனே உன் வேண்டுதல் என்னன்னு ஆண்டவர் கேட்டால் நிறைய லிஸ்ட் போடுவோம். குழந்தைன்னா குழந்தை கேட்போம், கடன்னா கடன்பார்னு கேட்போம், சர்ச்சில் ஜனங்களை கேட்போம், ஏது திருமணமாகன்னு கேட்போம் பிள்ளைகளுக்கு. ஆனால் பவுல் அப்படிலாம் ஜெபிக்கல. ஆண்டவரே, எபேசியரில் வாசிக்கிறோம், நீர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால இவங்களுக்கு உண்டாயிருக்கிற வல்லமையின் மகா மேன்மையின் இன்னதென்று அறியும்படிக்கு, அது அறியும்படிக்கும் பிரகாசமான மனக்கண்ணை கொடுங்க. கொலோசையில் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார், நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்தவருக்கு பிரியமுண்டாக பாத்திராய் நடந்து கொள்ள அறியணும், தேவன் அறியணும், மனக்கண் பிரகாசம் அடையணும், சத்தியத்தை அறியணும். இப்படி தான் ஜெபம்லாம் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, பேதுருல வாசிக்கிறோம், தேவனை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளினதும் அன்றி. ஐயா, தேவனை அறிகிற அறிவினால, சத்தியத்தை அறிகிற அறிவினால ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய அத்தனையோ தருமா திவ்ய வல்லமை. அப்படின்னா இன்றைக்கு தேவை சத்தியத்தை அறிகிற அறிவு. சரி, சபை என்றால் என்ன, சபையின் மேன்மை என்ன என்பதை குறித்த காரியங்களை, ஆலய கூடுகை குறித்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம், தியானித்து வருகிறோம். சபை என்றால் என்ன என்று நம்ம கற்றுக்கொண்டோம். சபையினுடைய அவசியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். அநேகருக்கு அனைவருடைய வாழ்க்கையில் சபை கூடி வருதல், ஆராதனை புறக்கணிக்கப்படுகிறது. அநேகர் அசால்ட்டா நினைக்கிறாங்க. உள்ளெல்லாம் பற்றி எரியுது. எப்படி ஆராதனைக்கு வராதவங்க வீட்டில் இருக்காங்க, எப்படி ஆராதனைக்கு வராதவங்க கல்யாணத்தை வைக்காங்க. ஐயா, நீங்கள் ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் பிள்ளை கல்யாணம் வச்சு அந்த பிள்ளை ஆஸ்வாதமாக இருக்குமா? ஐயா, நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்களா, அந்த வீடு ஆஸ்வாதமாக இருக்குமா? அந்த பொண்ணு மாப்பிள்ளை என்ன தப்பு பண்ணாங்க? உங்களால் அவங்களுக்கு பிளஸிங் போச்சு, உங்களுக்கும் போச்சு. ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய இடத்த யாருக்கு அவங்க மனுஷனுக்கு கொடுத்துட்டீங்க. அவங்களுக்கு கண்ணி, உங்களுக்கு கண்ணி, மறந்துடாதீங்க. 2 காரியம் சொன்னேன். அண்ணால் அழுகையோடு கண்ணீரோடு ஆலயத்துக்குள்ள போனா, சஞ்சலத்தோடு உள்ள போனா, ஆனால் வெளியே வரும்போது களிப்போடு வந்தாள். கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற இடம் தேவனுடைய ஆலயம். 2வது சொன்னேன், சங்கீதம் 92:13, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். நாட்டப்பட வேண்டும். அவர்கள்தான் முதிர் வயலும் கனி தந்து பசுமை புஷ்டிமா இருப்பாங்கன்னு நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு தொடர்ந்து ஆலயத்தின் மேன்மை குறித்து, சபை கூடி வருதலின் மேன்மை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மோவாப் தேசத்தார், அம்மோன் புத்திரர், நதிக்கு அப்புறத்துள்ள சேயீர் மலை தேசத்தார், ஒரு 3 பெரிய கூட்டம் யுத்தம் பண்ண வருகிறது. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக, யெகோவா தேவனை ஆராதிக்கிற, தேவனை நேசிக்கிற ராஜாவுக்கு விரோதமாய் திரள் கூட்டம் யுத்தத்துக்கு வருகிறது. யோசபாத் ராஜா படைபலம் குன்றியவன் அல்ல,
ஏறக்குறைய 7 லட்சம் வீரர்கள் அவனுக்கு இருந்தார்களாம். 4 முதல் 7 லட்சம் வீரர்கள் யோசபாத்துக்கு இருந்திருக்காங்க. அவன் நேர அவ்வளவு வீரர்களை கூட்டி யுத்தத்துக்கு போயிருக்கலாம். ஆனா என்ன பண்ணான் தெரியுமா? பெரிய கூட்டம் இவனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த பொழுது இந்த யோசபாத் நேரம் அவன் எங்க ஓடினான் தெரியுமா? அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவனோட நேச நாடுகளை உதவி கேட்க போகல, நேர ஆலயத்துக்குள்ள ஓடினான். ஆலயத்துக்குள்ள போனான். ஆமென். கண்ணீரோடு ஆலயத்துல கரங்களை விரித்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்ன செய்யணும்னு தெரியல. திரள் கூட்ட ஜனங்கள் வந்துட்டாங்க. ஐயா, இவனுக்கு ஏறக்குறைய 7 லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் அந்த 3 தேசத்தர் வந்த பொழுது ஆலயத்துக்குள்ள ஓடுனான். பிரச்சனை வந்த பிறகு நான் ஆலயத்துக்காக வரான். கஷ்டம் வந்தோடனே படுத்துக்கிறோம். கஷ்டம் வந்தோடனே அவரை தேடி போறோம், இவரை தேடி போறோம், கலெக்டரை தேடி போறோம். கஷ்டங்கிற நேரத்தில் எங்க வரணும்? ஆலயத்துக்குள்ள போய் அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும் தெரியலப்பா, திரளான கூட்டம் வந்துடுச்சு. அவன் ஜெபித்து முடித்த உடனே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. என்ன சொன்னா தெரியுமா? ஒரு குட் ஐடியாவை கொடுத்தார், ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். என்ன ஆலோசனை? யுத்தத்தில் எல்லாரும் யுத்த ஆயுதங்களை தரித்திருக்கும் பொழுது நீங்க யுத்தத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க கையில யுத்த ஆயுதங்களை கொடுக்க வேண்டாம், மாறாக துதியின் ஆயுதங்களை கொடுங்க. முன்னாடி நின்று கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், தேவாதி தேவனை துதியுங்கள், ராஜாதி ராஜனை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், ராஜாதி ராஜனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். வேதத்துல இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அவர்கள் துதித்திருக்கிறார்கள், துதிக்கும்படி ஏற்படுத்தினார். கவனியுங்கள், இப்போது யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. யோசபாத்தின் வீரர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். எதிரிகள் ஒருவருக்கு ஒரு வெட்டுண்டு விழுந்தார்கள். நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், எதிரிகள் ஒருத்தர் பார்க்கும்போது யோசபா இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தெரிகிறது, இஸ்ரவேல் படைகளைப் போல தெரிகிறது. வெட்டுகிறான், ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு உள்ளத்தில் பதிக்க விரும்புகிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் கண்ணீர் கழிப்பாய் மாறும். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டால் செழிப்பு உண்டாகும், லாங் லைஃப், நீடி ஆயுள் உண்டாகும். அதே நேரத்தில் ஆலயத்துக்குள்ள போய் கர்த்தரை நோக்கி பார்த்தா குட் ஐடியா. பிரச்சனை நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், குழப்பத்தின் நேரத்தில், ஐயா தேவசமூகத்தில் போய் கைகளை உயர்த்தி ஜெபித்தால் என்ன செஞ்சா ஜெயம் கிடைக்கும், என்ன செஞ்சா வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற ஞானத்தை, குட் ஐடியாவை உங்களுக்கு தருவார், நல்ல ஆலோசனை தருவார். அதுதான் தேவனுடைய ஆலயம். மனுஷங்க மூலமா யார் மூலமா இருந்தாலும் உங்களுக்கே தருவார் ஆண்டவர். ஆலயத்துக்கு வந்துருங்க. பிரச்சனை நினைத்து, கஷ்டத்தை நினைத்து, கடனை நினைச்சு, வியாதியை நினைச்சு புலம்பி வீட்டில் இருக்காதீங்க. ஆலயத்துக்குள்ள வருவில்லை, ஆனால் கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது என்ன செஞ்சா வாழ்க்கையில முன்னேறலாம் என்ற ஆலோசனையை, என்ற குட் ஐடியாவை, என்ற தேவ வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். யோசபாத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. நீங்க துதிக்கிற ஆட்கள் எழுப்புப்பா. அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற ஆயுதம் வாக்காம போகணுமா? பிசாசின் கூர் உடையணுமா? ஆலயத்துக்கு வரணும் சகோதரா, ஆலயத்துக்கு வரணும் சகோதரி, தகப்பனே, தாய், வாலிப தம்பிய, வாலிப தங்கச்சி, வாலிப மகளே, ஆலய கூட அசட்டைப்படாத. தூங்கி தூங்கி வீட்டில் இருக்காத. எதிர்காலம் ஆஸ்வதமாக இருக்க வேண்டுமானால் ஆலய கூடுகை விட்டுவிடக்கூடாது. ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த நாள் தியானத்தை முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய சகோதரருடைய மகன்கள் 2 பேர் பெங்களூர் பட்டணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு திருச்சபைக்கு அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10-12 வருஷங்களுக்கு முன்னாடி அவர்களை அவரோட பார்க்க சென்றிருந்த பொழுது அவங்க அறையிலே ஒரு புக்லெட் இருந்தது, ஒரு மேகசின் இருந்தது. அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஆங்கிலத்தில் இருந்தது. அதில் ஒரு வாலிப மகள் வயலின் வாசிப்பதை போல படம் போடப்பட்டிருந்தது. கீழே சில சம்பவம் எழுதியிருந்தது. படித்து கொண்டிருந்தேன்.
நான் படித்து கொண்டிருக்கும் போதே என்னுடைய அண்ணன் மகன் சொன்னான், சித்தப்பா இதில் என்ன எழுதிருக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் படிக்க முன்னாடியே அவர் தம்பி சொன்னான், இந்த வாலிப மகள் எங்கள் திருச்சபையில் கொயரில் நின்று வயலின் வாசிக்கிற ஒரு மகள். அவளுக்கு திடீரென்று புற்றுநோய் வந்துவிட்டது. அந்த வியாதி அதிகரிக்க ஆரம்பித்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். ஒரு நாளும் குறிக்கப்பட்டது. அவளுக்கு சர்ஜரிக்காக ஆபரேஷன் செய்வதற்கு நாள் குறிக்கப்பட்டது. அந்த நாளும் நெருங்கி வந்தது. எந்த நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தான் அவளுக்கு அங்கே சர்ஜரி என்று மருத்துவர்கள் டேட் குறித்திருந்தார்கள். அந்த நாள் வந்த பொழுது அந்த வாலிப மகள் என்ன செய்தால் தெரியுமா? வலுக்கட்டாயமாக, அவ்வளவு பெரிய வியாதியிலே போராடி கொண்ட மகள் வலுக்கட்டாயமாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கலற்றி வீசி எறிந்து விட்டு, என் தேவனை ஆராதிக்காமல் எனக்கு ஒரு சர்ஜரி தேவையில்லை என்று சொல்லி அவள் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் தேவாலயத்து போய் தேவன் ஆராதித்தாளாம். எல்லாருடைய வார்த்தைகளை மீறி போய் பலவீனத்தின் மத்தியிலே அவள் போய் ஆராதித்தாள். முடித்து வந்து மறுபடியும் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டால் சில மணி நேரங்களிலே அவளுக்கு சர்ஜரி செய்வதற்காக மருத்துவர்கள் ஆயத்தம் செய்து ஸ்கேன் செய்து அதை பார்க்கும் பொழுது கேன்சர் கட்டி மறைந்து கரைந்து போயிருந்தது. அன்பு தேவஜனமே, வாழ்க்கையில் நிறைய பிளெஸ்ஸிங் இழந்து போனதுக்கு இது முக்கியமான ஒரு காரணம். இதை யாருமே யோசிப்பது இல்லை. ஆலய கூடுகை சபையாகிய பேழை மிக மிக முக்கியம். ஆண்டவர் சொன்னார், ஏன் சபையை கட்டுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபையில் கர்த்தர் ஆவியானவர் சபையில பேசுகிறார். 7 திருச்சபைகள், எபேசு, சிவினா, பெர்கமு, தியத்தன, சரதை, பிலதெல்பியா, லவோதிக்கா, 7 சபைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சபையில பேசுகிறார். அங்க வரும்போது தான் ஆலோசனை கிடைக்கும். அங்க வரும்போதுதான் கண்ணீர் கழிப்பாய் மாறும். அங்க வர்றவங்களுக்கு தான் செழிப்புண்டாகும். ஆலயத்திலே நாட்டப்படுவார்கள், செழிப்பார்கள். முதிர் வயலை கணிந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். நீடி ஆகிலை பிள்ளைகளை காண்பார்கள். அப்ப யோசபாத் ராஜா நெருக்கம், கஷ்டம், இக்கட்டு, வேதனைன்னு வந்த உடனே அதை நினைச்சு அழுது புலம்பிட்டு இருக்கல, அல்லது வேற நேச நாடுகளை அழைக்க போகல, ஆலயத்துக்குள்ள போனான். கரங்களை உயர்த்தி ஜெபித்தான். ஆண்டவர் அந்த யுத்தத்தில் என்ன செஞ்சா ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி அழகான ஆலோசனை சொன்னார்கள். அது மற்றவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், ஆனால் அந்த ஆலோசனை அவர்களை தூக்கி நிறுத்தினது. ஒரு உன்னதமான வெற்றியை, ஜெயத்தை கொடுத்தது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாலிப மகனே, வாலிப மகளே, உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும்னா, செழிப்புனா இது ஸ்பிரிச்சுவல், ஃபிசிக்கல், மெட்டீரியல் எல்லாத்துலையும் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னா முதல் தரமானது கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருடைய நாளை அற்பமாக எண்ணாதீங்க. அன்னைக்கு கல்யாணம் வைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அர்ப்பணிப்பீங்களா? உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். மகிமை மாட்சிமை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். பேழைக்குள் இருந்த காகம் என்ற தலைப்பில் சபையின் முக்கியத்துவத்தை தியானித்து வருகிறோம். இதுவரைக்கும் இந்த சபை கொடுக்க அசட்டை பண்ணியிருந்தா இனிமேல் அதை கனப்படுத்தி, முக்கியப்படுத்தி, வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இன்னும் வைராக்கியமாய் இப்படி ஜனங்கள் ஆலய கொடுகை நேசிக்க உதவி செய்யுங்க. கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற அந்த தேவ சமூகம், அந்த சபை ஆண்டவரே, நாட்டப்படுகிறவர்களுக்கு செழிப்பையும் லாங் லைஃபையும் கொடுக்கிற ஆண்டவரே சபை ஆலய கொடுகை, ஆண்டவரே நல்ல ஆலோசனை கொடுப்பது தேவனுடைய ஆலய கொடுகை என்று சொல்லி தியானித்தோம். தொடர்ந்து கற்றுக் கொடுப்பீராக, சத்தியத்தை அறிய உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். God bless you. பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.